அது மாதிரி கூட இருப்பவர்களால் நல்லா வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஜெகதீஷ் மாதிரி ஒருத்தர் கூட இருக்கிறவர் கூட தானே வர்றாரு. சார் இப்படி ஆயிடுச்சு. ஆம்புலன்ஸ்லுமே ஃபர்ஸ்ட் அவர் பேரை தான் சொல்றாரு, ஜெகதீஷ் ஆம்புலன்ஸ். அதான் சொல்றேன் சார், இப்படி ஆயிடுச்சு. மக்கள் மத்தியில் இப்படி ஒரு பேர் நாளைக்கு கேள்வி வந்துடும். நீங்கள் இருங்க, ஒரு ட்வீட் நான் ரெடி பண்ணுறேன், கொண்டு வந்து காமிக்கணும். இன்னொன்று வீடியோ, நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, இல்லை கிளாரிட்டி கூட இல்லைங்க, அவ்வளோ எக்கோ அடிக்குது. ஏன்னா ஒரு மைக்கு போட்டு பேச முடியாது. ஒருவேளை அது போட்டு பேசினா அதுவும் ஸ்டேஜ் டோன்ற ஒரு ஃபீலிங் வந்துடும். இல்லை இல்லை இல்லை, நீங்கள் சரியாக பேசணும் இல்லைங்க. எவ்வளோ ஊடகங்களில் அது வரப்போகுது, அப்போ பேசணும். இன்னொன்று, அதுக்கு ஏன் 60 மணி நேரம் டைம்? அது இருக்கக்கூடாது இல்லை? அதெல்லாம் நிறைய மாறணும், நிறைய மாறிக்கிட்டே இருக்கணும். அதுதான் புரிய மாட்டேங்குது. பாருங்க, கலைஞரை கைது பண்ணுறாங்க, அடுத்த நிமிஷம் முரசொலி மாறன் வந்து அங்கே நிற்கிறாரு. எப்படி வர்றாரு? எப்படி முடியுது? அடுத்த நாள் பேப்பரில் அவ்வளோ விஜய் என்ன ஆனாதியா? யாருமே இல்லையா? ஏன் யாருமே வரல? அப்போது நீங்கள் அதற்கான அக்சஸை நீங்கள் உருவாக்கணும் இல்லையா? அது மாதிரி நிறைய மைனஸ் அவர்கிட்ட இருக்குது.